என்னை பெத்தவங்களோ கூட பிறந்தவளோ வந்து நிக்கிறது இல்ல, எப்பவுமே நீ மட்டும்தான் வந்து நிக்கிற சௌமியா. என்னைக்கும் நான் இதை மறக்க மாட்டேன். தேங்க்ஸ்மா. பரவாயில்லைங்க, இருக்கட்டும் விடுங்க. முதல்ல பேங்க்குக்கு போய் இது என்னென்னு பார்த்து பைசல் பண்ணிட்டு வாங்க. அப்பதான் நீங்க நிம்மதியா இருக்க முடியும். உங்க முகத்தை நிம்மதியா பார்த்தாதான் நான் சந்தோஷமா இருக்க முடியும். சரிம்மா, நான் போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வாங்க. சாமி, அப்பத்தா பசிக்குது. அப்பத்தா என் தங்கத்துக்கு பசிக்குதாக்க. அப்பத்தா இடியப்பம் புளிஞ்சிட்டேன், போய் கையை காலை கழுவிட்டு வரியா, சாப்பிடுவான். நான் கழுவிட்டேன், எனக்கு சாப்பாடு கொடு. போய் சொல்லக்கூடாது, போய் கையை காலை கழுவிட்டு வா, அப்புறம் தான் தருவேன். நான் கழுவிட்டேன் அப்பத்தா, கூட அப்பத்தா பசிக்குது. கையை காலை கழுவுறதுனா என் பேரனுக்கு நோக உள்ள செய்து இம்பிட்டு நேரம் மண்ணுக்குள்ள விளையாண்டுபிட்டு கை காலை கழுவாம எதையும் சாப்பிடக்கூடாது. போங்க, போய் கை காலை கழுவிட்டு வாங்க. சரி. நல்லாத்தான் மாவு பசஞ்சேன், இந்த இடியப்ப போற சட்டுனே இறங்க மாட்டேங்குதே. அப்பத்தா கை கழுவிட்டேன். அதுக்குள்ளேயாடா கழுவிட்டேன்? கழுவிட்டேன் அப்பத்தா. சரி வா, வந்து உட்காந்து சாப்பிடு. அப்பத்தா நாளைக்கு பூரி செய்யறியா? அத்தாடி, என்னடி இது பூரி மேல இச்ச வயிறுச்சாக்க? ஆமா அப்பத்தா, பூரி கிழங்கு சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. சரி அப்பத்தா, நாளைக்கு செய்கிறேன். இன்னைக்கு இடியப்பத்தையும் தேங்காய் பாலையும் தொட்டுக்கிட்டு நல்லா சாப்பிடுங்க. தேங்காய் பால் தான் வயிற்று புண்ணை ஆற்றும், சூட்டோ குறைக்கும், உடம்புக்கு நல்லது. எடுத்து சாப்பிடுங்க தங்கம். அப்பத்தா, தாத்தா கூட இருக்கும்போது இடியப்பத்துக்கு கறி குழம்பு தானே வைப்ப, இப்ப மட்டும் தேங்காய் பால் வச்சிருக்க? அது இன்னொரு நாள் வச்சு தரேன், இப்ப தேங்காய் பாலை தொட்டுட்டு சாப்பிடு. இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து கறி குழம்பே செய்யல, எனக்கு கறி குழம்பு சாப்பிடணும் போல ஆசையா இருக்கே. உனக்கு கறி குழம்பு தானே வேணும், அப்பதான் அந்த வாரத்துல எடுத்து தரேன், நீ இப்ப இதை சாப்பிடு. தாத்தா வீட்டுல இருக்கும்போது டெய்லியும் கறி மீன் சாப்பிடுவோம்ல, இங்க மட்டும் ஏன் சாம்பார் ரசம் சாப்பிடுறோம், ஏன் கறி வாங்க மாட்டேங்கிறேன்? அது ஒன்றும் இல்லை சாமி, கறிக்கடை ரொம்ப தூரத்தில் இருக்கு பத்தியா. முன்னாடி நொப்பங்காரன் பைக்கில் போய் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன், அப்போத்தான் செஞ்சு தருவேன். இப்போ நம்மகிட்ட பைக் இல்லைல்ல, அதனால தான் செய்ய முடியல. நான் தான் சைக்கிள் வச்சிருக்கேனே, நான் சைக்கிளில் போய் வாங்கிட்டு வரட்டுமா? அப்போ நாளைக்கு உன் சைக்கிளில் அப்பத்தால ஏற்றிட்டு போறியா? 2 பேரும் சேர்ந்து போய் வாங்கிட்டு வருவான். சரி அப்பத்தா, எனக்கு டபுள்ஸ் எல்லாம் அடிக்க தெரியும். நான் கிச்சாவை பின்னாடி உட்கார வச்சு கத்துக்கிட்டேன். நான் சூப்பரா டபுள்ஸ் அடிப்பேனே. உன்னை உட்கார வச்சு சூப்பரா சைக்கிள் ஓட்டிட்டு போவேன். சரி மக்கா, நாளைக்கே நம்ம 2 பேரும் கடைக்கு போறோம், கறியை வாங்குறோம், குழம்பு வச்சு என் பேரனுக்கு கொடுக்குறேன். சரிதானே? சரி அப்பத்தா. இப்ப சாப்பிடுங்க தங்கம், இப்ப சாப்பிடுங்க. இது இப்ப சூப்பரா இருக்கு அப்பத்தா. நல்லா இருக்குத்தியா, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அப்படியே இந்த பாலோட இடியப்பத்தை சேர்த்து எடுத்து சாப்பிடுங்க. நான் கடைக்கு போயிட்டு வரேன். இடியப்பம் பொழிஞ்சிட்டேன், சாப்பிட்டுட்டு போக மாட்டேனே. இல்ல டைம் ஆயிடுச்சு, நான் ஹோட்டல்ல ஏதாவது இருக்கிறத சாப்பிட்டுக்கிறேன், நீங்க தம்பிக்கு கொடுங்க. ஏமா இந்த அடுப்புலையும் வெந்துகிட்டு இருக்கு, சாப்பிடாம டெய்லியும் பொரியே. செஞ்சில்லைன்னா பரவாயில்ல, செஞ்சு வச்சுட்டேன்ல, 2 வாய் சாப்பிட்டுட்டு போ. இல்லத்த, இந்த மாறனால டெய்லியும் நான் தான் லேட்டாக போகிறேன். எல்லாரும் சீக்கிரம் வந்து நான் மட்டும் லேட்டாக போகும்போது வேலை தேவையில்லாமல் தடைப்படுது. நான் சீக்கிரம் கிளம்பிடுறேன் அத்தை, நான் வந்து கூட சாப்பிட்டுக்கிறேன். வந்து காஞ்சு கணப்பறந்து போயிடும். எப்போ சாப்பிட போகிற? இந்த தேங்காய் பால் இப்போ நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கையிலேயே சாப்பிடாதனமா ருசியாக இருக்கும். பரவாயில்ல அத்தை, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். மாறா அம்மா, இடியப்ப சூப்பராக இருக்கு, அப்பத்தா செஞ்சது. சரி சரி சாப்பிடு. 2 நாள் லீவ் விட்டுருக்காங்களேன்னு சைக்கிள் எடுத்துட்டு ஊர் சுற்றக்கூடாது. ஒழுங்கா அப்பத்தா சொல்றதை கேட்டுட்டு வீட்டில் இருக்கணும். அம்மா வரும்போது நீ வீட்டில் இல்லைன்னா அடிப்பேன் உன்னை. சரிம்மா, நான் வீட்டிலே இருக்கேன். மாடனே, நேற்று போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து ஏதோ கவர் கொடுத்தாங்க, அந்த செலுப்புல வச்சிருக்கேன், எடுத்து பாரு. என்னது அது லெட்டரு? போஸ்ட் வந்துச்சா? இந்த வீட்டுக்கு அத்தை? ஆமாத்த, இங்கேதான் வந்துச்சு. உன் பேரை சொல்லி தான் கொடுத்துட்டு போனாங்க. என்னன்னு எடுத்து பாருவேன், அந்த இருக்குல்ல. என் பேருக்கு வந்துச்சா? ஆமாப்பா, உன் பேருக்கு தான் வந்துச்சு, எடுத்து பாரு. என்னம்மா அது? அந்த பாக்குறேன் அத்தை. ஆடனே, என்னப்பா வந்திருக்கு? மாறன் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கத்த. ஸ்கூல்ல இருந்தா என்ன பீஸ் கட்ட சொல்லியிருக்காளோ? அத்தை, ஆண்டு விழா வைக்கிறாங்களாம், எல்லாரும் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டு விழா வைக்கிறாங்களாக்க? அப்ப மாறனை எதுலையாவது டான்ஸ் ஆட விடலாமே. மாறா, நீ எதுலையாவது சேர்ந்திருக்கியா? சேர்ந்திருக்கேன் அப்பத்தா. நான் வந்து பாரதியார் வேஷம் போட்டு பேச போறேன். பாரதியார் வேஷம் போட போறியாக்க? வேற என்ன உனக்கு சொல்லியிருக்காங்க உங்க மிஸ்? டைம்ஸ் பாட போறேன், அப்புறம் பாரதியார் வேஷம் போட்டு பேச போறேன். 2 தான் எங்க மேம் சொல்லியிருக்காங்க. சரி சரி சரி, நல்லா பேசு, அப்பதான் உன்னைய பார்க்க வரேன். சரிங்க அத்தை, நான் கடைக்கு கிளம்புறேன். போயிட்டு வா, போயிட்டு வாமா. அப்பதான் நான் பாரதியார் கவிதை சொல்லவா? படிச்சிட்டியா?
படிச்சிட்டேன். எங்க மேம் சொல்லி தந்தாங்க. எங்க சொல்லு பாப்பா. பாரதியார் கவிதை வரிகள். பயந்து பணிந்து மிரண்டது போதும், இனி தெளிந்து துணிந்து மீண்டெழ வேண்டும். மழலை மனம் மாறாத உன்னை வன்புணர வருவாயின் மாற வேண்டியது அவனே. மாற்றம் காண்போம் இனிமே. அடுத்த அடியை நீ எடுத்து வைத்தால் 1000 கதவுகள் திறந்திடும் உனக்கு. ஆடவர் திமிரும் அடங்கிடும். விதி என்று தேங்கி விடாமல் வீரம் கொண்டு வெளிவா பெண்ணே. நல்லா இருக்கு மக்கா. உன் அம்மா இருக்கையில இந்த மாதிரி கவிதையெல்லாம் வாசிச்சு காட்டு. அவதான் பாரதி கண்ட புதுமை பெண்ணா மீண்டு எழுந்து வரணும். அவளுக்கேத்த வரியலாத்தே இருக்கு. பாடு பாடு. சரியப்பட்டா. சாப்பிடு சாப்பிடு. அக்கா சாம்பார். அந்த வாரேன்ப்பா தம்பி. சாம்பார் போதுமா, சட்னி வேணுமாப்பா? இல்லக்கா சாம்பார் மட்டும் போதும். சரிப்பா போதுங்களா? போதும்க்கா, போதும். தம்பி, வீட்டில் சாப்பிட்றது மாதிரி நல்லா கூச்சப்படாமல் சாப்பிடுங்க. இட்லியோட நிப்பாட்டிடாதீங்க. தோசை, பூரி, ஊத்தாப்பம், இடியாப்பம்னு நிறைய ஐட்டங்கள் இருக்கு. இல்லக்கா இட்லி போதும். இட்லி போதுமா? போதும்க்கா போதும். என்ன தம்பி, வயசு புள்ள 2-3 இட்லியை தின்னுட்டு போனால் எப்படி உடம்புல சத்து இருக்கும்? நல்லா எல்லாத்தையும் வாரி வலிச்சு சாப்பிட்டாதாப்பா உடம்புல தெம்பா இருக்க முடியும். நல்லா படிக்க முடியும், வேலை பார்க்க முடியும். இல்லக்கா போதும், வேணும்னா வாங்கிக்கிறேன். தம்பி, புதுசாக ஹோட்டல் திறந்துருக்கோம். உங்களுக்கு சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கெல்லாம் கூட ரெஃபர் பண்ணுங்க. ஹோட்டல் நல்லா இருக்குது, போய் சாப்பிட்டு பாருங்கன்னு. மத்தியானத்துக்கு சாப்பாடு கூட உண்டு. அளவு சாப்பாடு, அப்புறம் இது வெரைட்டி ரைஸு எல்லாமே கொடுக்குறோம்ப்பா. சரிங்கக்கா, நான் சொல்கிறேன். சரிப்பா, கூச்சப்படாமல் சாப்பிடுங்க. ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க, நாங்கள் தான் உட்காந்துருக்கேன். ஓகேக்கா. அக்கா, ஒரு 2 நாள் கழிச்சு மட்டும் ஒரு நாள் லீவ் எடுத்துக்கிறக்கா. ஆண்டி வனசா, எதுக்கு திடீர்னு லீவு? இல்லக்கா, கொழுந்தன் போன் அடிச்சாரு. ஒரு நாள் முடிஞ்சா வந்துட்டு போங்க. இவ உங்களை பார்க்கணும், நேரில் பார்த்து பேசணும், கடைக்கெல்லாம் போய் சாப்பிடணும்னு ஆசையாக கேட்குறாளாம். அதான் ஒரு நாள் போய் பார்த்துட்டு என்னத்தையாவது சமைச்சு கொடுத்துட்டு வரலான்னு பார்க்குறேன். அவன் இங்கனுக்குள்ளே ட்ராவல் பண்ணால் ஏதாவது ஒன்றுனா நம்ம மேலே தானக்கா வரும். ஆமாம். அப்புறம் வயிற்று பிள்ளைக்காரியை போய் பார்க்கறது இல்லையா? நீ தானடி போய் பார்க்கணும். அவளுக்கு யார் இருக்கா? எங்கக்கா, கடையை அடைச்ச பிறகு போகலான்னு பார்த்தா பாப்பா வந்துடுறாளா. பாப்பாவை வச்சுட்டு போகவும் முடியலை. சிங்க இருந்தால் தொல்லையில் ஓடிட்டு ஓடியாந்துருவேன். இந்த கிளவியை நம்பி போகவே முடியலக்கா. அது வாட்டுக்கு ஒரு வீட்டுக்கு 9 வீட்டுக்கு போய் உட்காந்து புறணி பேசிக்கிட்டு இருக்கு. புள்ள அது வாட்டுக்கு தெருவில் தெரியுது. என்ன பண்ணுறது? அதான் ஒரு நாள் லீவு கொடுத்தீங்கன்னா போயிட்டு வந்துடுவேன். இது என்ன லீவு கொடுத்தீனான்னு என்னமோ நான் முதலாளி மாதிரியும் நீ வேலை பார்க்குற மாதிரியும் கேட்குறீங்க. என்ன எல்லாரும் சேர்ந்து தானே மக்கா வேலை பார்க்குறான். எல்லாரோட கடையுண்டே எல்லாருக்கும் பொறுப்புத்தேன். நம்மளுக்கு நல்லது கெட்டது இல்லாமலாம் இருக்கான். நீ போகிற அன்னைக்கு போயிட்டு வா. சரிக்கா. ஏக்கா, கொஞ்சம் சாம்பார் ஊற்றிதா. சாம்பார் அந்த வாளியில் ஊற்றி வச்சனே. அடையாக்கா கேட்குறேன். காலேஜ் படிக்கிற ஒரு பயலாக இருக்கும்னு நினைக்கிறேன். 2 இட்லியை வாங்கி வச்சுக்கிட்டு 2 குண்டான் சாம்பார் ஊற்றிட்டேன். ஆனால் இன்னமும் அந்த 2 இட்லியை திண்டு முடிக்கலக்கா. சாம்பார்னு சாம்பாரத்தை ஊற்றி அடிச்சடிச்சு நவுத்திக்கிட்டு இருக்கு. குடு இன்னொரு வாளி குடு. கேட்குற கஸ்டமருக்கு ஒழுங்கா ஊற்றி கொடு. அப்பதான் ருசியை பார்த்துட்டு வெளியில் போய் சொல்லி வர சொல்லுவாங்க. அதெல்லாம் அப்பப்போ போட்டு வச்சுக்கிட்டே தான் இருக்கேன். சாம்பார் ஊற்றி கொடு, நேரம் ஆயிடுச்சு. குடுறி. அக்கா இந்தா. ஏன் மாடன் நின்று ஆளக்கானா? நெடுவலி, எங்கடி மாடனே? வரலக்கா, அவள் இல்லாமல் தான் என்னால் சமாளிக்க முடியல. ஃபோன் அடித்தாலே எடுக்க மாட்டேங்கிறாளே. சரி, வருவா வரட்டும். அக்கா சாம்பார். கூப்பிட்டேன்ல. ஏக்கா சீக்கிரம் கொடுக்க. வந்த கஸ்டமரை விட்டுறக்கூடாது. வர்றதே 1-2 வருது. அக்கா வைக்கும் சாம்பாருக்கு அம்புட்டு அடிமையடி. சாம்பார் நல்லா இருக்கிறதுனாலயா இல்லை சட்னி எதுவும் சரியில்லாததுனால சாம்பாரை மட்டும் ஊற்றி திங்கிறாங்களான்னு தெரியல. குடு எது எப்படியோ கஸ்டமர் சாப்பிட்டா சரி. அக்கா சாம்பார். இவன் சரியான சாம்பாருக்கு சத்தவனா இருப்பேன் போல. இந்த வாரம்பா. கையல், கொஞ்சம் சாப்பிடுமா. எனக்கு வேண்டாங்க்கா. பட்னியாக கிடந்த உடம்பு என்ன ஆகும் கையல்? சாப்பிடுப்பா. நீ சாப்பிட்டா தானே அப்பாவெல்லாம் பார்த்துக்க முடியும். சாப்பிடு கையல். அப்பாவும் சாப்பிடாம இருக்காங்க. நீ 2 இட்லி சாப்பிட்டுட்டு அப்பாவையும் சாப்பிட சொல்லுமா. இல்லைக்கா, எனக்கு எதுவும் வேண்டாம், என்ன விட்டுருங்க. கவலைப்படாத கையல். அம்மா எப்போவும் உன் கூட தான் இருப்பாங்க. நீ தைரியமாக இருக்கிறத பார்த்து அவங்க சந்தோஷப்படுவாங்க. நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தா அவங்கள மனசும் கஷ்டப்படும்ல. நான் கஷ்டப்படுவேன்னு தெரிஞ்சிருந்தா அம்மா என்னை விட்டு போயிருக்க மாட்டாங்கல்லக்கா. என்னை இப்படி அனாதையா தவிக்க விட்டுட்டு போயிட்டாங்கல்ல. எனக்குன்னு யாருக்கா இருக்கா? எனக்கு அம்மா இல்லாம எப்படிக்கா? புரியுது கையல். நானும் அதே இடத்துல இருந்தவதான். உன்னோட ஃபீலிங்ஸ் என்னன்னு எனக்கு நல்லா புரியுது.
அதுக்காக நீ அதையே நினைச்சிட்டு இருந்தா இருக்கிறவங்கள பார்க்கணும்லடா. பாட்டியும் பாவம் வயசான காலத்துல சாப்பிடாம இருக்காங்க, அப்பாவும் பாவம் இல்லையா? நீ தானே அவங்க 2 பேரையும் பார்த்துக்கணும், தைரியம் சொல்லணும். சாப்பிட்றா? இல்லைக்கா, எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு அம்மா தான்க்கா வேணும், எனக்கு அம்மா தான் வேணும். அவளுக்கு சீக்கு வந்து போய் சேர்த்துட்டா. இவளை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்வோம்னு யோசிச்சு பார்த்தாளா? இவளையும் போனவ கூட்டிட்டு போயிருக்க கூடாதா? இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டாளே. நான் என்ன பேசுறேனே, அதுக்காக போறவங்க எல்லாரும் கூட எல்லாத்தையும் கூட்டிகிட்டே போயிடணுமா? அவள் வாழ வேண்டிய புள்ள, வயசு புள்ள, அவளுக்குன்னு வாழ்க்கை இருக்கு. அதை வாழாம சேர்த்து கூட்டிட்டு போகலன்னு கவலைப்பட்டு பேசிக்கிட்டு இருக்க. என்ன பேசணும்னு தெரியாம பேசாதம்மா. நான் தெரிஞ்சு தாண்டி பேசுறேன். பெத்தவ இல்லைனா பிள்ளைக்கு வாழ்க்கைக்கான அர்த்தம் என்னன்னே தெரியாது. வயசான காலத்துல என்னையும் அவங்க அப்பனையும் தவிக்க விட்டுவிட்டு இப்படி அவ பாட்டுக்கு போய் சேர்ந்துட்டாளே. போகையில அவ மகளையும் பிடிச்சிட்டு போயிட்டா. எங்களுக்கு தொல்லை இல்லாம போயிருக்கோம். நாங்களும் என்னத்தையோ ஒரு விஷத்தை வாங்கி குடிச்சிட்டு அவ பின்னாடியே போயிருப்போம்ல. ஏம்மா, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? புள்ள இருக்கையில இப்படித்தான் வார்த்தையை விடுவியா? ஒரு குடும்பத்துல ஒருத்த போயிட்டா அவங்க பின்னாடி குடும்பமே போயிடணும்னா உலகத்துல யாருமே உயிரோடு இருக்க முடியாதுமா. எதையாவது உளராம பேசாம இரு. அவ மனசை மேற்கொண்டு காயப்படுத்தாத. அத்தை அத்தை, கொஞ்சம் இட்லி ஊற்றி சட்னி வச்சிருக்கேன், பாட்டிக்கும் அப்பாவுக்கும் கொடுங்க அத்தை, நான் கையில சாப்பிட வச்சுக்கிறேன். சரிம்மா அம்சா. ஜீவா எங்க? பால் பாக்கெட் வாங்கிட்டு வரேன்னு போயிருக்கான் அத்தை. சரிம்மா, சரி. அம்மா பேசாம இரு, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன், சாப்பிடு. எனக்கு ஒன்று வேணாம். இப்படி கிடந்து இருக்கிற எல்லாத்தையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளாதம்மா. சின்ன பிள்ளை அவளுக்கு நம்ம தானே சாப்பிட்டு தெம்ப சொல்லணும். நீ ஒரு பக்கம், அவன் ஒரு பக்கம் மூலையில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா அந்த பிள்ளையை யாரு பார்க்கறதுன்னு நினைச்சியே? அவளுக்காகவாது எல்லாத்தையும் மீண்டு தானே வரணும். இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன், சாப்பிடு. கயல், 2 வாய் சாப்பிட்றா, எனக்காக சாப்பிடு ப்ளீஸ். வேண்டாங்க்கா, எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம். ப்ளீஸ் கயல், சாப்பிடுமா. போனவங்கள நினச்சி கவலைப்பட்டு இருக்கிறவங்கள இழந்துடக்கூடாதுல்ல. சாப்பிடுமா. அக்கா சாப்பிடுமா. இதயம் எரிகின்றது, இறங்கிய கண்ணீர் அணைக்கின்றது. அவ்வளோ தூரம் படித்து சொல்லி இருந்தோம், இந்த கொக்கி அத்தனை பேர் முன்னாடி நம்மளை அசிங்கப்படுத்திட்டானே. அதுவும் அந்த நெடுவாளி பார்க்குறது மாதிரி பண்ணி அவளுக்கு முன்னாடி எனக்கு இன்சல்ட் பண்ணிட்டானே. வரட்டும், இன்னைக்கு எப்போ வருவேன் தான் காத்துக்கிட்டு இருக்கேன். நடந்த சம்பவத்தை நினைச்சாலே பக்குன்னு இருக்கடா கொக்கி. வீட்டுக்குள்ள போனா விளக்கு மாத்து பூசையா இல்ல செருப்படியான்னு தெரியல. கொடுத்ததே ஒரு ப்ராஜெக்ட், அதையும் உருப்படியா பண்ணல. இப்ப எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கும் தெரியல. மல்லிப்பூ அல்வாவுக்கு மயங்காத பொண்டாட்டி உண்டான்னு நானும் நம்பிக்கையில வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன். என்ன நடக்க போகுதோ இறைவன் கையில தான் இருக்கு. பாப்போம், எம்புட்டோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா? சமாளிப்போம். என்ன இவ்வளோ நேரம் ஆகி ஆளை காணுமே? கரெக்டாக சாப்பாட்டு டைமுக்கு சோறு திங்க வருவானே, எங்கே போயிருப்பான்? லைலு பேபி, வந்துட்டீங்களாங்க? வாங்க, உங்களுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? ஒரு டைப்பா சிரிக்கிறா, சிரிப்புல பல அர்த்தம் தெரியுது. ஏங்க வாங்க, வந்து உட்காருங்க. லைலா. ஆமா, எங்க போயிட்டு வரீங்க? ஏன் இவ்வளோ நேரம் ஆளை காணோம்? உனக்காக தான் லைலா, கடைவீதி வரைக்கும் போயிருந்தேன். கடைவீதி போயிருந்தீங்களா? எதுக்கு? கல்வளையல் வாங்கவா? கல்வளையல் வாங்கணுமா? ஏன் லைலா, மாசமா இருக்கியா என்ன? வளகாப்பு போடுறதுக்கு கேக்குறது மாதிரியே கேக்குற. நீங்க ரொம்ப தான் குறும்பு. உங்களுக்கு எப்போதும் இதே நினைப்பு தான். என்ன ஒரு டைப்பா சிரிக்கிறா, ஒரு மாதிரி சின்னுறாளே, என்ன வரைக்கும்? என்னங்க உங்களதான்? சொல்லு லைலு பேபி. நீங்க தாங்க சொல்லணும். கடைவீதி போயிருக்கேன்னு சொன்னீங்களே, என்ன வாங்கிட்டு வந்தீங்க? மல்லிப்பூவும். மல்லிப்பூவா? ஆமா லைலா, மல்லிப்பூவும் அல்வாவும் உனக்கு பிடிக்குமேனு வாங்கிட்டு வந்தேன். இந்த லைலா, தலையில வச்சுக்க. லைலா, உனக்கு என் மேல கோவம் இல்லையா? கோவமா? எதுக்கு? என்ன லைலா அப்படி கேக்குற? நான் அவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கேன்ல, நீ இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கியே. அப்போ அது பெரிய விஷயம். நீ தப்பு பண்ணிருக்கேங்கிறது உனக்கு தெரியுது. தெரிஞ்சேதான் பண்ணி அசிங்கப்படுத்திருக்க, அப்படித்தானே?
எங்க எனக்குள்ள விளக்கமரம் கிடந்துச்சு எங்க? வேணாம் லைலா. ஏன் கெட்ட கேட்டுக்கு மல்லிப்பூவும் அல்வாவும் கேக்குதா உனக்கு? என்ன திமிர் இருந்தா மல்லிப்பூவை கொண்டு வந்து கொடுத்துட்டு ரொமான்ஸ் பண்ணுவேன். ரொமான்ஸ் உன் முகர கட்டிக்கு ரொமான்ஸ் ஒண்ணுதான் கேடா? இன்னைக்கு இருக்கியா உனக்கு? லைலா, கட்டண புருஷனை விளக்கமாத்தாலாம் அடிக்க கூடாது, கீழே போடு. உன்னெல்லாம் உருட்டு கட்டை எடுத்து உரின்னு உரிக்காத வாசி. விளக்கமத்தைனாலும் தூக்கிருக்கனே நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க. மரியாதையா நின்று. உனக்கு பிடிக்குமேனு அல்வாலாம் வாங்கிட்டு வந்தேன். அவளுக்கு முன்னாடி எல்லாம் எனக்கு அல்வா கொடுத்துட்டு இப்ப அல்வா வாங்கிட்டு வர அல்வா நீனே இல்லையா? நான் நின்றா நீ அடிப்ப. நீ நிக்கலைனாலும் உன்னை அட்டி பண்றா. அத்தனை பேர் பார்க்க என்ன அசிங்கப்படுத்திட்டியடா. லைலா விடு லைலா, கட்டண புருஷனை கை நீட்டி அடிக்க கூடாது லைலா, இதெல்லாம் பாவ லைலா. பாவமாவது மண்ணாவது. நீ தொலைஞ்சடா இன்னைக்கு. ஆடி வா, நீ தானே இந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தெரிஞ்ச. என்ன லட்சணத்துல நீ அசிங்கப்படுத்தி தான் பாத்தில. இதுக்கு தான் இவன் லட்சணம் தெரிஞ்சுதான் நான் வேணான்னு சொன்னேன். நம்மளே களத்துல இறங்கி இருந்தா கூட நேரம் காரியத்தை கச்சிதமா முடிச்சிருக்கலாம். அவளுக்கு முன்னாடி இப்படி அசிங்கப்படுத்தி தானேடி. இதுக்காக எப்படியா போட்டு விளக்க மத்தல அடிப்பேன்? இது சப்பலைலாம் பாவம். நல்லா சொல்லுங்க குசு மேடம். இங்க பாருங்க, கட்டண புருஷனை கட்டையால எடுத்து அடிக்கணும்னு சொல்றா. இவெல்லாம் ஒரு பொண்டாட்டியா? எம்புட்டாட்டி வாங்கலையே அவளை பார்த்து ஈன பல்ல கட்ட உனக்கு. அடிக்காத லைலா, நான் பாவம் லைலா, விட்டு லைலா, ப்ளீஸ் லைலா. போய் தொலைஞ்சிரு. லைலா குமார் அடிக்காத லைலா, ப்ளீஸ் அவரை விடு. பாவம் எப்படி கச்சா இருப்பாரு. இன்னைக்கு அடிக்கிறது இவனுக்கு என்னைக்குமே அண்டம் கட்டணும். அதுக்கு தாண்டி அடிக்கிறேன். ஐயோ அடிக்காத லைலா, ப்ளீஸ் லைலா விட்டு. ஆமா அடிக்கிறேன். ஏ கொக்கி இல்லையா? லைலா லைலா கொக்கி நான் இங்க இருக்க லைலா. அது குசு மேடம். குசு மேடம், நீங்க தப்பிச்சு எப்படியாவது போயிருங்க குசு மேடம். ஐயோ லைலா, நீ என்னையும் சேர்த்து அடிக்கிற லைலா. அமுகு டுமுகு அமால் டுமால் தப்பாள். லைலா கொஞ்சம் இவனா அவரை காப்பாச்சுங்கிற பேரால என்னதான் நீ லைலா அடிச்சிட்டு இருந்த. எனக்கு தான் எல்லா அடியும் விழுந்துட்டு இருந்தது. நீ ஏண்டி குறுக்க வந்த? கொக்கி பாவமேனு வந்த லைலா, அதுக்காக என் கையவே உடைச்சிட்டியே. பேசாம போடி குஞ்சாயி. இந்த ஆளெல்லாம் இப்படி போட்டு முத்துனாதான் சரிப்பட்டு வருவான். எனக்கு கொஞ்சம் பக்கம் கையும் காலும் வேலை செய்யல லைலா, இன்னும் கொஞ்சம் பிடிச்சு விடுறியா? அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்லடி. இவனை முதல்ல சாத்திட்டு அதுக்கப்புறம் ஒண்ணு வந்து பாக்குறேன். கொக்கி நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன்டா. இல்லையா? அடி பாவி, உன் புருஷனை காப்பாச்சேன்னு ஏன் கை காலை உடைச்சிட்டியடி. தப்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேல இருக்கிறா. இனிமே இந்த வீட்டு பக்கம் நீ வராமல போயிருவ. அப்ப இருக்கு உனக்கு வந்து சேரு. நல்ல வேலை, இந்த நரி அடிக்கிற சாக்க வச்சு அந்த நாயவும் சேர்த்து அடிச்சாச்சு. அப்பா இப்பதான் மனசுக்கு திருப்தியா குளுகுளுன்னு இருக்கு. இந்த கீரையை பூச்சி இல்லாம அரைஞ்சு எடுக்கணும்னு உசுறு போயிருச்சு. எம்பூட்டு பூச்சி பார்த்து தாண்டி வாங்கினேன். இருட்டுக்குள்ள ஏமாத்தி விட்டாவத்தியா? இப்போ உள்ள கீரையெல்லாம் அப்படித்தான் இருக்கு. ஆனா ரேட்டு தான் அநியாயத்துக்கு சொல்றாளுங்க. ஆமா ஆமா, என்ன செய்யறது? அதுக்காக கீரை வாங்காம இருக்க முடியாதே. மத்தியானத்துக்கு முட்டைக்கோசி கேரட்டும் போட்டு பொரியல், உருளைக்கிழங்கு மசாலா பரட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த கீரையை கடைஞ்சு விட்டுருவோமா பாசிப்பருப்பு போட்டு? சரிக்கா, அப்பளத்தை பொரிச்சு பாயசத்தை வச்சிட வேண்டியதான். சரி வனசா, நீ இப்ப என்னன்னு மத்தியானத்துக்குள்ள வேலையை பாரு. அன்னைக்கிலிக்கா ஆமாடனே, என்ன இம்பிட்டு நேரம் சென்று வர? சாரிக்கா, இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காது. கிறுக்கி, அதுக்கே இப்படி எல்லாம் பேசுற? இப்ப லேட்டா வந்தது ஒரு குத்தமா? எல்லாரும் ஒரு சில நேரத்துல ஒரு வேலை இருக்கையில லேட்டா வரத்தேன். அதுக்கே இப்படி பேசுற? இல்லக்கா, அன்னைக்கும் நான் லேட்டா வந்தேன், இன்னைக்கும் லேட்டா வந்திருக்கேன். இனிமே இந்த மாதிரி நடக்காதுக்கா. அடிக்கடி லேட்டா வந்தேன்னா என்னை வேலையை விட்டு தூக்கிடுங்க. ஏ மகாடனே, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பேசுற? என்ன மாடனே, வேலையை விட்டு தூக்கிடுங்களா? என்னடி ஆளுக்காளுக்கு ஒவ்வொரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் என்னமோ முதலாளி மாதிரியே, நீங்க என்னமோ என்கிட்ட வேலை செய்யறவங்க மாதிரியும் பேசுறியே. எங்க இருந்துடி வந்துச்சு உங்களுக்கு இந்த பேச்செல்லாம்? இல்லக்கா, வேலைன்னு ஒரு இடத்துல பார்த்தா கரெக்டா பார்க்கணும், இல்லைன்னா பார்க்க கூடாது, அதுக்காக சொன்னேன். ஏ மாடனே, ஏதோ விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தா சீரியஸா பேசிக்கிட்டு இருக்க. ஏன் இப்படிலாம் பேசுற? என்னாச்சு மாடனே? அக்கா அன்னைக்கு லேட்டா வந்ததுக்கு கேட்டதுனால எதுவும் தப்பா எடுத்துக்கிட்டியோ? அன்னைக்கு என் குடும்பத்து மேல உள்ள கோவத்தினால அப்படி பேசிட்டேன்டி. எதுவும் தவறுதலா நினைச்சிருந்தீங்கன்னா அக்காவை மன்னிச்சிரு. ஐயோ அக்கா, ஏன் மன்னிப்புன்னு பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லக்கா, நான் என்னோட இயலாமையை தான் சொல்றேன். முகரை பாரு, என்ன இயலாம? ஏன் என்னென்னமோ மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? இப்போ ஒரு நாள் முன்ன பின்ன இருந்தா என்ன? நாங்க மிச்சம் இருக்கிற 3 பேரும் பார்த்துட்டு போறோம். இருந்தாலும் நான் லேட்டாக வரக்கூடாது இல்லைக்கா, என்னோட வேலை கேட்டு போகும்ல, நான் பார்க்க வேண்டியதை பார்க்கணும்ல, அதுக்காக சொன்னேன். இதுக்கு மேலேயும் லேட் ஆகுது, என்னால் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியலன்னா என்னை வேலை விட்டு நிப்பாட்டிக்கோங்க.
மாடனே இன்னொரு முறை அப்படி பேசிட்டு தெரிஞ்சா அரைஞ்சு விடுவேன். என்ன பேச்சு இதெல்லாம்? நிப்பாட்டிக்கிறங்கன்னு என்ன நான் என்ன முதலாளி நீ என்ன தொழிலாளி எம்டி? நிப்பாட்டிக்கிற எல்லாருக்கும் இந்த ஹோட்டல்ல பொது பொறுப்பு இருக்கு, எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு, எல்லாரும் சேர்ந்து பாடுபட்டு நல்ல நிலைமைக்கு வரணுமேன்னு சொல்றதுக்கான சொன்னா என்னமோ இது மாதிரி பேசிக்கிட்டு தெரியுற. என்ன பேச்சு இதெல்லாம்? அதானே ஏதோ புரியாம அடுத்தவங்க பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என்னாச்சு உனக்கு? எவ்வளவு என்னத்தையும் சொல்லி கொடுத்தாளா? ஐயே இது என்ன சமைக்கிற இடமா இல்ல சந்தை கடையா? மாத்தி மாத்தி கத்திக்கிட்டு இருக்கிய. நான் வேலை பார்க்கறதா இல்லையா? ஒரு மனுஷி சின்சியரா இப்பதான் பிசினஸ் முன்னுக்கு ஏத்தணுமே, முன்னேற்றி கொண்டுட்டு போகணும், அடுத்த லெவலுக்கு நம்ம பார்க்கணும், காசு பணமெல்லாம் நிறைய சம்பாதிக்கணுமேனு பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். சும்மா கொய்யான்னு ஒரே சத்தமா கிடக்கு. என்ன பேச்சிங்க? எல்லாம் இந்த மாடனால தாண்டி, அதுக்கு தான் ஒரே சத்தமா கிடக்கு. என்னடி மாடனு இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? நேத்து போட்ட எபிசோட்ல நான் ஏதோ கொலை குத்தம் பண்ணது மாதிரி நெடுவாளி அப்படி நெடுவாளி இப்படி, நெடுவாளியை பார்த்தா எரிச்சலா இருக்கு, நெடுவாளியை பார்த்தா இருட்டா இருக்குன்னு அப்படியே கழுவி அண்டா அண்டாவா இல்ல குண்டாவா சேத்துல ஊத்துறாக. அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணிவிட்டேன் இல்ல என்ன பண்ணிவிட்டேன்னு கேக்குறேன். அடுத்தவங்க இலையில இருந்து புடுங்கி திண்டனா இல்ல அடுத்தவங்க திங்கும் போது மண்ணள்ளி போட்டனா? என்னடி பண்ணிவிட்டேன்? என்னமோ நெடுவாளியை பத்தி ஏன் கேக்குற? கமெண்ட் செக்ஷன் எடுத்து பார்க்க முடியல. நெடுவாளி ஒலிகன்னு ஒரே அடியா என்னைய ஒடிச்சு விட்டுருவாங்க போல் இருக்கு. ஒரு காலத்துல நான் எப்படி கொடி கட்டி பறந்தேன் தெரியுமா? ஆனா இப்ப ஆடியன்ஸ் மனசுல எப்ப பார்த்தாலும் சோற திண்டுகிட்டே இருக்க. சோறு திங்கிற நெடுவாளி, தீனி பண்டார நெடுவாளி, அப்புறம் இன்னும் என்னென்ன மூளை போட்டிருந்துச்சு ஒரு அக்கா, இதுக்கு திங்கிறத தவிர வேற ஒண்ணுமே தெரியாது, உருப்படாத நாய், இதனால இந்த பிசினஸ் ஒளிய போகுது அழிய போகுது, இதுக்குள்ள என்னமோல சொல்லி இருந்துச்சு. அப்புறம் ஐயோ நல்ல வார்த்தை வரமாட்டேங்குதே. இதுல மட்டும் ஏதாச்சும் ஒரு குளறுபடி நடந்துச்சு, நெடுவாளி ஒன்னு நேர்ல வந்து குத்துவேன், நேர்ல வந்து வெட்டுவேன் அப்படின்னு ஏன் கேக்குற? பேசக்கூடாத பேச்சு, சொல்லக்கூடாத வார்த்தை. அந்த அளவுக்கு இந்த நெடுவாளி என்ன பாவம் பண்ணனே. இந்த அரஜான் வயிற்றுக்காக பாடுபட்டு என்னத்தையோ 2 வாயி கொஞ்சம் சோறு குழம்புன்னு அள்ளி திண்டுக்கிட்டு திரியிற. இது ஒரு குத்தமுன்னு என்ன பேச்சுங்கிற? இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க? என்ன நடக்குது இப்ப? ஆடனே லேட்டா வந்தால, அதான் ஏண்டி லேட்டா வந்த, எங்கடி போனேன்னு கேட்டுவிட்டு அதுக்கு என்னமோ என்னென்ன பேச்சோ பேசிக்கிட்டு இருக்கா. என்னடி நீ என்னடி பேசுன? இனிமே இந்த மாதிரி நடந்தா வேலையை விட்டு தூக்கிடுவான். இனிமே ஹோட்டலுக்கு வரமாட்டாகலாம், அவங்களே தனியா இருந்துக்க போறாங்களாம். ஓய் என்ன ஒரு டைப்பா பேசிட்டு தெரியற? என்ன பிரச்சனை உனக்கு? மூஞ்சி முகரெல்லாம் ஒரு மாதிரி வாடி போயிருக்கு. உண்மைதான் நெடுவாளி சொல்றேன். யாருக்கும் தான் என்ன பிடிக்காது, யாருமே என்ன வச்சு பார்க்கணும்னு நினைக்க மாட்டீங்கல்ல. யாருக்கும் நான் இருக்கிறதுங்க பிடிக்கலன்னா நீங்களும் சொல்லிடுங்க, நான் எங்கிட்ட அது போயிடுறேன். எனக்கு இந்த ஹோட்டல் வேண்டாம். பாத்தியா, வந்ததுல இருந்து இதே பேச்சுட்டேன், இப்படி தாண்டி பேசிட்டு தெரியறேன். அப்ப என்ன நம்மளுக்கு மனசு சங்கடமா இருக்காதா? ஓய் என்ன ஒரு டைப்பா பேசிட்டு தெரியற? என்னடி ஆச்சு? நான் யாருக்காக இருக்கணும், எதுக்காக இருக்கணும்? இனிமே எனக்கு என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை, எந்த படிமானமும் இல்லை, லைஃப் இல்லை, அவ்வளோதான். லைஃப் மொத்தமா முடிஞ்சிருச்சு. இனிமே நான் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்களால வச்சுக்க முடிஞ்சா வச்சுக்கோங்க, இல்லைன்னா நான் என் பிள்ளைய கூட்டிட்டு எங்கிட்டாவது போய் பொழைச்சுக்கிறேன். எங்கிட்டாவது போய் பொழைச்சுக்கிறியா? எங்களை விட்டுட்டு எங்கே போய் பொழைக்க போற? முடிஞ்சா பொழைக்கிறேன், முடியலைன்னா ஏதாவது ஒரு கிணத்துலயோ ஆத்துலயோ விழுந்து சாகுறேன். நான் எப்படியோ போறேன். மாடனே, ஏன் அக்கா இப்படி பேசுற? விடுங்கக்கா, நான் இனிமே யாரையும் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, நான் வரேன். என்னடி அவ பாட்டுக்கு போறா? மாடனே என்னாச்சு இவளுக்கு? மாடனே லூசு, என்னடி ஆச்சு? ஏன் இங்க வந்து உட்கார்ந்திருக்க? அக்கா என்னாச்சுமா? ஏன் அழுகிற? எப்படி என்னடி நடந்துச்சு? இங்க பாருங்க. என்ன கவரது? மனசு அது என்னன்னு பாரு. என்ன கவருக்காது? கீழே உங்களுக்கு பார்க்கத்தே முடியும், படிக்க முடியுமா? கொடுங்க, நான் படிச்சு என்னன்னு சொல்றேன். எதுக்கு அழுதுகிட்டு இருக்கான்னு இதுலதான் மேட்டர் இருக்கு போல. கூட அவ படிக்கட்டேன். இது சீக்கிரம் படி. எக்கா இரு, பொறுமையா பார்த்து தானே படிக்க முடியும். ஏன்டி வாயை பொளந்துட்டு நிக்கிற? என்னாச்சு? என்னாச்சுடி நடுவாளி? மாடனு தாண்டி என்ன இருக்கு அத படி முதல்ல. மாடனு வீட்டுக்காரர் இவளுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காருக்கா. காதல் தந்தவழி தேரும் காதலினாலே கண்ணீரோடு முத்தங்கள் கலந்ததினாலே